ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரஹர நம பார்வதிபதயே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கணியே ரம்மியா போற்றி. கேதத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளன்றி கேதத்தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நம்ம இந்த பதிவின் மூலமாக காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 26/4/2025 அன்றைய தினம் ராகு பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். ராகு கேது பயிற்சி அப்படின்னு பேர். அந்த பயிற்சியினுடைய பலாபலன்களை தான் இந்த 12 ராசிகளுக்கு விரிவாக நம்ம பார்க்குறோம். பொதுவாக பயிற்சினா முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது பயிற்சி அப்படின்னால் இடம் மாறுதல், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பேர் பயிற்சி. அப்போது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடப்பெயர்ச்சியை பற்றி நாங்கள் சொல்கிறோம். கோ அப்படின்னா கிரகங்கள். கிரகங்கள்னால் யார்? சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள். சாரம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இடம் மாறுதல், பயிற்சி ஆகுதல் அர்த்தம். இப்போ கிரகங்களுடைய இடம் மாறுதல் அப்படிங்கிறது தான் குறிக்குது. அப்போது இந்த கிரகங்கள் எங்கே இடம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கிரகமும் இவ்வளோ நாளைக்கு தான் ஒவ்வொரு ராசியில் தங்கும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. இப்போ சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் 1 மாத காலம் ஒரு ராசியில் தங்குவார், அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுறார். ஒன்றும் வேண்டாம், நாமெல்லாம் இருக்கோம், ஒரு ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நான் போனால் 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். என் ஒய்ஃப் போகிறாங்க, வீட்டில் போகிறாங்கன்னா 4 மணி நேரம் ஆகும். பக்கத்து வீட்டுக்காரன் போனால் காலையில் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பான். நீங்கள் போனால் 1.5 நாள் ஆகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு, ஒரு வேலைக்கு இருக்குது. ஒரே வேலையை போனோடனே ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம், பானோடனே எடுத்துகிட்டு வந்துடுவோம் 5 நிமிஷத்தில். ஒரு கடையவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு 4 பூரா எடுக்கிறோன்னு இருப்பான். அந்த மாதிரி அந்த அளவுகள். அப்போ சூரியன் 1 மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் வெறும் 2.5 நாள் மட்டும்தான் இருக்கார், அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆயிடுறார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் தங்குறாங்க, அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுறாங்க. இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் 4 கிரகங்கள். ஃபஸ்ட்டு சனி பகவான், அதில் ஹையஸ்ட் அவர் தான். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார். அதுக்கப்புறம் ராகு கேது நாம் இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பாங்க, அப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போகிறாங்க. அடுத்தது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்குறார். இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற 7 கிரகங்களுக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது உண்டு. வீடுன்னா என்ன? நமக்கெல்லாம் வீடு இருக்கிற மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 12 ராசிகள். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கு உண்டான வீடு 2 வீடு, மேஷம், ரிச்சிகம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுக்கு மிதுனம், கன்னி. குரு பகவானுக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனிக்கு மகரம், கும்பம். இப்படி சூரியனுக்கு சிம்மம், சந்திரனுக்கு கடகம். 5 கிரகங்களுக்கு 2 வீடு. சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 1, 12 ராசி முடிஞ்சது. ராகு கேதுகளுக்குன்னு வீடு கிடையாது. இப்போ பயிற்சியாக எங்கே வராங்களோ அது சொந்த வீடு. 1.5 வருஷம் 2 பேர் எங்கே உட்காடுறாங்களோ அது ஓன் ஹவுஸ், அப்படி வச்சுப்பாங்க. ஏன்னா சாயா கிரகம், நிழல் கிரகம்னு பேர். இவங்க அப்பிரதட்சிணமாக தான் வருவாங்க. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல ராகு கேது அப்படிங்கிறவங்க முதல்ல 7 கிரகம் தான் இருந்தது. சிவபெருமான் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும் பொழுது இந்த அசுரர்கள் வந்து தேவர்களோடு கலந்து போய் உட்காந்து நாமளும் தேவர்களாயிரன்னு மறைஞ்சு உட்காந்துருக்கும் பொழுது அதை சிவபெருமான் கண்டுபிடிச்சதுனால தான் உனக்கு வந்து தனியாக நீ அடையாளம் தெரியணும்னு ஒருத்தனுக்கு வந்து கேதுக்கு பாம்பு தலையும் ராகுக்கு பாம்பு உடலும் கொடுத்தார், இந்த விஷத்தை குடிக்க சொல்லி. அப்படி அது சரி, நீ வந்துட்ட சாயா கிரகம், நீ இருந்து கடைசியாக இருந்துக்கோ. 2 கிரகமாக நீ சாயா கிரகம், நிழல். சாயானா நிழல் கிரகமாக இரு. ஆனால் நீ எதுவுமே முறையாக நடக்காது, எல்லாமே அப்பிரதட்சிணம். இப்போ சூரியன் வந்து 1 மாத காலம் மேஷராசியில் இருந்தால் அடுத்தது ரிஷபத்துக்கு தான் போவார், அடுத்தது மிதனத்துக்கு லைனா, எல்லாமே கிளாக் வைஸாக போகும். மற்ற கிரகங்கள் எல்லாம் பயிற்சியாக இருக்குது. இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ், அப்படி பேக் சைடு வரும். இப்போ சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வரணும். இப்போ வந்து கேது கன்னியில் இருக்காருன்னா அடுத்தது துலாத்துக்கு தானே போகணும். கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு பேக்கில் போவார். ராகு மீனத்தில் இருக்காருன்னா மேஷத்துக்கு போகணும், ஆனால் கும்பத்துக்கு வருவார். அப்படி ரிவர்ஸில் வர்றதுனால தான்
இந்த நவக்கிரகங்களை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுதும் கூட எடுத்துனோம்னா 7 பிரதட்சிணம் வந்து கரெக்டாக கிளாக் வைஸில் சுற்றணும். கடைசி 2 பிரதட்சிணம் ஆன்டி கிளாக் வைஸை அப்பிரதட்சிணமாக சுற்றணும். அப்போ தான் ராகு கேதுக்கு அது போகும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பலன்களை தரக்கூடிய கிரகம். கெடுதலும் சரி நல்லதும் சரி. ராகுவோ கேதுவோ லக்னத்திலேயோ 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிலாம் இருந்தால் திருமணத்தடையை கொடுக்குறாங்க. ராகு கேது தோஷம். 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர தாமதம், வம்சவருத்தி இருக்காது. கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்றம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க தான் அதிபதி. ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். ஆன்மீகம், பூஜை, தவம், சந்நியாசம், ஜோதிடம், இறை வழிபாடுக்கு கேது அதிபதி. வெளிநாடு, ஏற்றுமதி, இறக்குமதி தொழில், நரம்பு சம்பந்தமான கோளாறுகளுக்கு ராகு அதிபதி. இப்போ இவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு எடுத்துக்கல. இதெல்லாம் கொடுத்தாலுமே ஒரு பாப கிரகமாக தான் எடுத்துக்கிறாங்க நம்ம ஜோதிட ரீதியாக. இப்போ அவங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி 16/4/2025 சனிக்கிழமை இன்றைக்கி நடக்குது. அப்போ அன்றைய தினம் ராகு பகவான் கும்பராசிக்கு வரார். கும்பத்துக்கு ஜென்ம ராகு. கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறார், ஜென்ம கேது. அப்பேற்பட்ட இந்த ராகு கேது பயிற்சி நம்ம 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் இதில் நான் பொதுவாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம். இது பொதுவான பலன்கள் தான். அது போக அவரவர்களுக்கென்று சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சொந்த ஜாதகத்தில் இந்த ராகு கேது எங்கே இருக்காங்க, நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா, தீமை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா, அதெல்லாம் வச்சு தான் முழுமையாக 100% பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இதில் நல்லா இருந்து அதில் சரியில்லை, அதில் நல்லா இருந்து இதில் சரியில்லைனாலும் பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பதிவையும் நீங்கள் பார்க்கணும். அதே சமயம் இதை 100% இதுதான் நமக்கு ராகு கேது பயிற்சி இப்படி தான் நடக்குங்கிறதையும் எடுத்துக்க முடியாது. சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பயிற்சி காலங்களில் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். இப்படி சொந்த ஜாதகத்தை பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் இந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும், நானும் சொல்லியிருக்கேன். 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தையோ பெயர், பிறந்த இடம், பிறந்த தேதி, பிறந்த நேரம் இதை அனுப்பிச்சி வச்சு குருதட்சிணையை கொடுத்து முழுமையாக உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக கணித்து பார்த்து இந்த 1.5 வருஷத்துக்கு இந்த ராகுவும் கேதுவும் நமக்கு என்ன பலாபலன்களை தராங்க அப்படிங்கிறதையும் தெரிந்துட்டு இந்த ராகு கேது பயிற்சியினால் சகல நன்மைகளையும் பெற வேண்டும் என்று கூறி தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற 26/4/2025 அன்றைய தினம் சனிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். அது சமயம் நமது கும்பராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது, 1.5 வருஷத்துக்கு அதில் தான் இருக்க போகிறாங்க இருந்து நம்ம கும்பராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறாங்கிறத பார்க்கணும். பொதுவாக ராகு கேது அப்படிங்கிறது வந்து நன்மை தரக்கூடிய கிரகங்கள் கிடையாது. ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டது பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ணும், ரெண்டும் கெட்டது பண்ணலாம். அப்போது இந்த 1.5 வருஷத்துக்கு நமக்கு என்னென்ன பண்ண போகுது, எப்படி இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறத நான் சொல்லலை. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வசித்த 18 சித்தர்களில் ஒருவரால் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் ஜோதிட அரிச்சுவடிகளில் எழுதிட்டு போயிருக்கார். அதைத்தான் விளக்கமாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க போகிறேன். அப்போது கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராகு பகவான் உங்கள் ராசிக்கே வரார், ஜென்மத்தில் வந்து உட்கார்றார். ஜென்ம ராகு தன்னால் 2ஆம் இடத்துல இருந்தார், இப்போது ஜென்மத்துக்கு வரார் உங்கள் ராசிக்கே. என்னென்ன பிரச்சனை தான், நல்லது பண்ண மாட்டார். ராகு ராசியிலே இருந்தால் உடல்நலக் கோளாறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, மனநலக் கோளாறு, சரீர இளைப்பு, திடீர்னு உடம்பு இழைச்சி போயிடும், நம்மளே நம்மளை அடையாளம் தெரியாது, அந்த மாதிரி ஆயிரும். உடல் அசதி, சோர்வு, வியாதி, காய்ச்சல் இதெல்லாம் உண்டாகுமா, அடிக்கடி வரும். மனைவி புத்திரன்கள் விரோதம், கணவன் மனைவி நம்ம வாரிசுகளோட விரோதம், சண்டை சச்சரவு பண்ணிக்கிறது ஜென்மத்தில் ராகு இருக்கும் பொழுது. தேச சஞ்சாரம், அங்கேயும் இங்கேயும் ஓடி அலையிறது, ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, ஒரு இடத்துல தங்க முடியாது, ஓடி அலைஞ்சுட்டே இருப்போம், தேச சஞ்சாரம்னு பேர். ரோகபாதை, ரோகம்னா வியாதி, வியாதியினால் பீடிக்கப்பட்டு தாங்க முடியாமல் அலையிறது உடல் நோயினால். திரவிய நாசம், சேர்த்தி வச்ச பொருட்கள் நாசமாகுது, மிக மிக கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலம்னு போட்டிருக்காரு புலிப்பாணி சித்தர். சரீரம் இழைக்கும், ஜீவன வகையில் பங்கம், அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலை தள்ளிடுமா. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தோல்வி, என்ன பண்ணாலும் விளருக்கு இறைத்த நீர் போல் ஆயிருமா. என்ன முயற்சி எடுத்து எது பண்ணாலும் கடைசியில் 0 தான். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். உறவினர்களுடன் வீணான சண்டை சச்சரவுகள், சொந்த பந்தத்தை கூட தேவையில்லாத சண்டை சச்சரவு போட்டு பேச்சுவார்த்தையை துண்டிச்சுக்கிறது. கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம்,
ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால நரம்பு கோளாறு, பேட் ஹேபிட்ஸ், கெட்ட பழக்கம் பழகிக்கிறது, கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், கெட்ட செயல்கள், அதனால் சிறை பயம், காவல்துறை பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அப்போது கும்பராசின்னு எடுத்துட்டால் ராகு பகவான் சரியில்லை. கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 7ஆம் இடத்துக்கு வரார் கேது. களத்திரஸ்தானம்னு பேர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவமானம். கரெக்ட். தேவையில்லாமல் நீங்களே போய் இறங்கி வம்படியே செய்வீங்க, இழுத்து போட்டு. உதவியை பெற்றவர்களே உங்களை பேசுவாங்க. நான் செய்ய சொன்னேனா, உன்னை இருக்க சொன்னேனா, உன்னை பார்க்க சொன்னேனா, எல்லாம் அனுபவிச்சுட்டு உங்களையே திருப்பி பேசுவாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவமானம் அப்படிங்கிறது ஏற்படும். பொருள் இழப்பு. மற்றவங்களுக்காக நம்ம காசு பணம் செலவு பண்ணோம், பொருள் இழப்பு. முன் விரோதம் ஏற்படும். முன் விரோதம் வந்து இப்போ முன்னாடி நிற்கும். இப்போவே அவங்க கூட எங்கேயும் சண்டை போட்டிருப்போம், அவங்க வந்து முன்னாடி நிற்பான். இப்போ தொழிலில் மந்தம். எந்த தொழில் பண்ணாலும் அது ஒன்றும் ஸ்பீடாக நல்லா போகக்கூடிய அமைப்பு இல்லை. தொழிலில் மந்தம், தொழில் முன்னேற்றம் இல்லை, நஷ்டம், ஆதாயம் இல்லை. குடும்பத்தில் வறுமை நிலவும், கஷ்ட நஷ்டங்கள். நோயின் தொல்லை ஒரு பக்கம் வாட்டி வதைக்கும். நண்பர் விரோதங்கள், பணச்செலவு அதிகரிக்கும். புதிய சிநேகிதம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆபத்தை கொடுக்கும். அதனால் புதுசாக அவங்களோடையும் பழகக்கூடாது, யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது, கழட்டி விட்டுறணும். குடும்ப வாழ்க்கை சண்டை சச்சரவுடன் தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. கேதுவும் சரியில்லை. இப்போ கும்பராசின்னு எடுத்துட்டால் ராகு கேது பயிற்சி 100க்கு 0 மார்க் தான். நன்மைகள் அப்படின்னு சொல்வதற்கே இல்லை. முழுக்க முழுக்க கெடுதல். ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை. நான் தான் சொல்கிறேன் எல்லா பலனும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவசியம் உங்கள் சொந்த ஜாதகம் பார்த்தே ஆக வேண்டும். ராகு கேது பயிற்சிக்குள்ளே அதில் ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் நல்ல பலன்களை தருகிறார்களோ, அதுலேயும் மோசமாக இருந்தால் பரிகாரங்கள் பண்ணணும். பண்ணிட்டால் தான் இந்த 1.5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். நாம் இது வரைக்கும் வருகின்ற 26/4/2025 அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சியினுடைய முழுமையான பலாபலன்களை பார்த்தோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ராகு கேது பயிற்சிங்கும் பொழுது ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டது பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ணும். ரெண்டு சேர்ந்து ஒரு ராசிக்கு நன்மைங்கிறது பண்ணுறது அவ்வளோ சுலபமல்ல. இருந்தாலும் ஏதோ ஒன்று பேலன்ஸ், ஒன்று பிரச்சனையை கொடுக்கும், ஒன்று நன்மையை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் தான். இது மேஷராசின்னா மேஷராசியில் பார்க்குற நீங்கள் மட்டும் பிறங்கலை, உங்களை மாதிரி பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பலாபலன்களை தான் இது கொடுக்கும். அது போக நம்ம சொந்த ஜாதகம் தான் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இந்த இப்போ நான் சொன்ன இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது 99.1 தான். இது மீதி இருக்கிற 98.9 அப்படிங்கிறது உங்கள் சொந்த ஜாதகம். அந்த சொந்த ஜாதகத்தை பார்த்தால்தான் நம்ம இந்த பயிற்சிகள் தருவாயில் காலகட்டத்தில் இந்த ராகு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும், எந்த வருடமும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த வருடம். சனி பயிற்சியும் நடக்குது, ராகு கேது பயிற்சியும் நடக்குது, குரு பயிற்சியும் நடக்குது. 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் சனி பயிற்சி, அதுவும் நடக்குது. ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா, குரு பயிற்சி 1 வருஷத்துக்கு ஒருக்கா. இந்த நாளும் இந்த மாதிரி சம்பவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காலத்தில் தான் நடக்கும். இந்த நாளுமே இந்த வருஷம் நடக்கிறதுனால ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்தால் இந்த 4 பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்குது, இதுதான் முக்கியம். ஆனால் வருஷக்கணக்கில் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த நாளும் தான். நான் சொன்னதுங்கிறது ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன் தான். புலிப்பாணி சித்தர்கள், இந்த மாதிரி மாண்டல்ய மகரிஷி, யவனேஸ்வரர், ஜோதிடர் அரிச்சுவடி, இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்து பொதுவான பலன்கள் இப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடணும். இதுக்கும் மேலே 98.1 பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதுனா நம்ம சொந்த ஜாதகம் தான். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசிக்கு இந்த ஸ்க்ராலிங்கில் வரும், தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த 4 பயிற்சியினுடைய பலன்களையுமே தெரிந்து கொண்டு என்ன அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணுமோ பண்ணிட்டு இன்னும் 2.5 வருஷத்துக்கு எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.